இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 100 கிராம் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சுக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை இது எல்லாத்தையுமே வந்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 100 கிராம் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சம் உப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணி அதோடு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த நீட் ஷேப்பில் வந்து அந்த உருண்டை பிடிச்சி ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை தண்ணி வடிகட்டிட்டு அதில் சேர்த்துங்க. அது நல்லா கண்ணாடி பதம் வெந்து வரும் பாருங்கள். அந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டை இதோடு சேர்த்துட்டு அது நல்லா வெந்து வர டைமில் பசுமால் வந்து காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் வச்சோம்னா அது நல்லா எல்லாத்துலேயுமே வந்து தோல் நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த டைமில் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு சுகரும் சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பாயசம் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.